பலபா உடபரபர சுடபலபலபா உடபர கபலபல இடத்துல அப்பல இருந்த அந்த அக்கினி நாவு செயல்பட ஆரம்பிக்கிறது. அந்த அக்கினி நாவு செயல்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தர் உன்னை தொடுகிறார். உன் பாத்திரம் நிரம்புகிறது. வாயை திறங்க, சத்தத்தை உயர்த்துங்க. ஓ ஷாகா ரபா லமா ரகபா உடபா சீகானா துட. உன் ஆவி அனல் முட்டு எழுப்பு. உன் ஆவி அனல் முட்டு எழுப்பு. கிருபை கிருபை உன்னை தொடுகிறது. ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். வாயை உடபா சகாடா தரபா இல்லை. Hallelujah. Shagaba haraboda leza brada na kada chuda balaba. இனி தாமதிப்பது இல்லை. இனி தாமதிப்பது இல்லை. இனி தாமதிப்பது இல்லை. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில கர்த்தர் செயல்பட போகிற ஒரு ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள். உதிக்கிற ஒரு ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள். நீ மலை மேல் இருக்க வேண்டிய பட்டணம் நீ மறைந்திருக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ மலை மேல் இருக்க வேண்டிய பட்டணம் நீ மறைந்திருக்க முடியாது. நீ மறைந்திருக்கவும் மாட்டாய். உன்னை மறைந்திருக்கவும் விட மாட்டேன். பாருங்க, இந்த கடந்த வருடங்கள்லாம் சந்தோஷமாக எல்லா நாட்களிலும் கர்த்தர் நடத்தி வந்தார். சில துக்கங்கள் சின்ன சின்னது இருந்தாலும் ஆனால் பெரிய சந்தோஷத்தெல்லாம் ஆண்டு பார்க்க வச்சிருக்கார். ஆமென், அல்லேலூயா. போன வருஷம் பார்த்தவங்க இந்த வருஷத்தில் இல்லாமல் போயிருப்பாங்க. இந்த ராத்திரி எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நம்ம குடும்பத்தை இங்கே உட்கார வச்சு கர்த்தரை ஆராதிக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பலமுறை நான் யோசித்தது உண்டு, நான் அவரை நான் ஊழியத்தில் இன்வைட் பண்ணணும், அவரை நான் ஜெபங்களுக்கு கூப்பிடணும் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். இந்த நியூ இயர் அன்னைக்கு நீ கூப்பிடு, அந்த பிள்ளை மூலமாக நான் வெளிப்படையாக நான் பேசுவேன், அந்த பிள்ளை மூலிமா நான் என்ன பண்ணுவேன், நான் ஜனங்கள் கூட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னோடு கூட பேசினார். நல்ல கரங்களை தட்டி அவரை கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க முடிய நல்ல பலத்தோடு. அல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் எழும்பி நின்று வேத வசனம் சொல்லுகிறது, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, புது வருஷத்தில் முதல் நாளில் தேவ சமூகத்தில் கூடியிருப்பது பாக்கியம். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எத்தனை கிறிஸ்தவர்களோ ஹாஸ்பிட்டலில் தன் சொந்தக்காரங்க கூட உட்கார்ந்துருக்கும் போது ஒன்றுக்கும் தகுதி இல்லாத உங்களையும் என்னையும் தேவ சமூகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் நம்ம நிலைநாட்டி வச்சிருக்கிறார். கொஞ்சம் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானுடைய மகிமை இந்த இடத்துல அக்கினி நாவே போல இறங்கி இருக்கிறது. ஒரு பெரிய அக்கினி நாவு இந்த கூடாரத்திற்குள் இறங்கி நிற்கிறது. ஒரு பெரிய அக்கினி நாவு, ஒரு பெரிய அக்கினி நாவு, ஒரு பெரிய அக்கினி நாவு. அந்த நாவில் அக்கினி எரிகிறது. என் கர்த்தருடைய நாவு, என் கர்த்தர் உன்னை தொடுகிறார். தேவ பிள்ளையே, வருஷத்தின் ஆரம்பத்தில் என் கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். என் கர்த்தர் உன் கட்டுகளை உடைக்கிறார். ராகபா ராபா உடாபா ஷேகனா துடா நீம்ராடா ஹத்ரோ ரப்ரா துரே ஹத்ரா பலபா. நன்றி 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 நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ நான் உங்களை புதிதும் கூர்மையும் உள்ள கற்களை எந்திரமாய் மாற்றி சத்துருவை அழிக்கவும் சத்துருவின் வல்லமைகளை நாசமாக்கவும் இதோ உங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புகாபாந்தலா தலாஷிகா மஹாச்சுடாலபுனி லேசா பிரஹார துடந்தலபா. இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ளாய் இந்த திருச்சபையானது பல இடத்துல வேர்விட்டு எழும்ப போகிறது. இன்னும் கொஞ்ச நாட்கள் ஹே ஹalleluya பலா ஷகமாந்தலா துகமாந்தலபா. நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தபடியினால் இதோ உங்களை நான் அநேகரிடத்தில் வேறு உண்டை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரேபா ஹசுதுனா ரகடடனபா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் திருப்தி அடைவான். உம்முடைய வார்த்தை இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கேட்க வந்திருக்கிறோம். எங்கள் ஆத்மாவை பலப்படுத்துகிற வார்த்தை, ஊனுகளையும் கணுக்களையும் 2ஆய் பிளக்கிற வார்த்தை, காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற வார்த்தை, பெண்மான்களை ஈனச் செய்கிற வார்த்தை எங்கள் மத்தியில் பிரதிஷ்டை பண்ணப்படுவதாக, எங்கள் மத்தியில் இறக்கி வைக்கப்படுவதாக. எங்களுக்கு தேவையான மன்னாவை தந்து எங்களுக்கு தேவையான விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள்
கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வார்த்தைக்காய் எங்களை செவிகளை திறக்கிறோம். நல்ல பிதாவே, உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. என் அன்போடு அழைத்த அருமை பாஸ்டர் தான் சொல்லுவேன், நண்பன் சொல்ல முடியாது, அவர் பாஸ்டர் ஆகிட்டாங்க. இப்போது பாஸ்டருக்காக, அம்மாவுக்காக, சிஸ்டருக்காக, அப்பாவுக்காக, எல்லாத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொன்னால் ஆமீன்னு சொல்லக்கூடாது, வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். இந்த புத்தாண்டை உங்கள் கூட, உங்கள் திருச்சபையில் கூட ஆரம்பிக்க, உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிற இந்த பிரசன்னத்தில் ஆரம்பிக்க எனக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். கர்த்தர் நல்லவர். ஆமீன் சொல்லுங்கள். ஒரு ஊழியக்காரர் இடத்துல, அந்த ஊழியக்காரர் வேறு என்கிட்ட தான் ஒரு அம்மா மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ணி, பிரதர் 2024 வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது நான் சொன்னேன், நான் பச்சைக்கிளி ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன், புரியுதா? பச்சைக்கிளி ஒன்று வாங்க போகிறேன், வாங்கிட்டு மலேசியாவுக்கு வரேன். ஏன் பார்க்கனா கிளி ஜோசியை பார்க்க வரேன்னு வச்சுட்டாங்க. அடுத்து ஒரு அம்மா யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு டாக்டர் ஹில்டா, அவங்க ஃபோன் அடிச்சு, பிரதர் 2024 எப்படி இருக்கும் ஏசப்பா சொன்னாங்க அப்படி கேட்கும். நான் சொன்னேன், நாம் நல்லா இருந்தோம்னு சொன்னால் எல்லா வருஷமும் நல்ல வருஷம்தான். நான் சொல்லுங்கள். அல்லேலூயா. என்னோடு கூட வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 28வது வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க கேட்போம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எடுத்துக்கிட்டீங்களா? ரெடி, ஸ்டார்ட், 1 2 3. வாசிப்போம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதமத்து இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். இந்த 2024வது வருஷத்தில் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் இடத்துல போகிறேன், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் இடத்துல என்ன பேச போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளிடத்தில் போய் சொல், அவர்களுக்கு இனி எதுவுமே தாமதிப்பதில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்களேன், இந்த தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி சொல்லுங்க தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஒருவேளை எல்லா வருஷமும் நமக்கு ஒரு நல்ல எண்ணம் எப்போ தெரியுமா புறப்படும்? அந்த ஜனவரி 11:59 தான் நம்மளுக்கு ஒரு உணர்வு வரும். அடுத்த வருஷத்துலேருந்து என்ன பண்ணணும்? ஒழுங்கா சொல்லுங்க, ஜெபம் பண்ணணும், ஒழுங்கா பைபிள் வாசிக்கணும், ஒழுங்கா சர்ச்சுக்கு நாடகம் பார்க்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அம்மா அப்பா கீழ்ப்படணும்னு எப்போ தான் நமக்கு அறிவு வரும்னா அந்த 11:55 அந்த 11:59 வரைக்கும் தான் நமக்கு ஒரு உணர்வு வரும். சரி, ஒரு உணர்வு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவரே இவன் நான் ஒழுங்காக நான் ஜெபம் பண்ணுவேன், ஒழுங்காக நான் வேதம் வாசிப்பேன், ஒழுங்காக அப்படி பிள்ளையாக இருப்பேன் நம்ம சொல்கிறோம். ஆனால் அது பாருங்களேன், ஜனவரி 4ஆம் தேதியே எல்லாத்தையும் விவாகரத்து பண்ணிடுவோம். ஆமென். 1ஆம் தேதி கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணுவோம், 2ஆம் தேதி கஷ்டப்பட்டு, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி நீ சொல்லுவோம், இன்னைக்கு முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்ன பண்ணிக்கலாம், நாளைக்கு அடுத்த நாளைக்கு நினைப்போம், அடுத்த நாள் என்ன பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம எப்போ தான் ஜெபம் பண்ணுவோம்னா டிசம்பர் 31 மீண்டும் 11:55 தான் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். உங்களை பற்றி சொன்னால் ஒரு மாதிரி பார்க்க பாருங்க, ஆமாவா இல்லையா? அப்போது இப்படி நம்ம இருக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும் நம்ம பலவீனம் உள்ள மனுஷங்க, ஆண்டவருக்கு தெரியும் நம்ம பாவத்தில் விழுந்துடுவோம், ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைங்கள ஒரு சில காரியத்தை ஜெயிக்க முடியல. ஆனால் ஆண்டவர் இந்த வருஷத்தில் முதல் நீங்கள் கேட்குற செய்தி என்ன கேட்டால், இனி என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அதான் வசனம் சொல்லுகிறது, நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரன் அல்ல, நான் சொல்லியும் செய்யாமல் வசனித்தும் நிறைவேற்றாமல்
நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை நீதிமான் என்று தெரிந்து கொள்ளல, நான் பாவி என்று தெரிந்துதான் அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதாகமம் சொல்லுகிறது, அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் உலகத்திலே பைத்தியத்தை தெரிந்து கொண்டார். அப்ப ஆண்டவருக்கு தெரியும் இது ஒரு பைத்தியம், இது இழிவு உள்ளது, இது ஒன்றுக்கும் உதவாதது. உங்க பாஸ்டர் ஒரு வார்த்தை வொர்ஷிப்ல சொன்னார், எந்த மனுஷங்க வேண்டான்னு தூக்கி போட்டாங்களோ அந்த மனுஷங்களை வச்சுதான் கர்த்தர் என்ன பண்ணுவார், பெரிய காரியத்தை. அப்போ நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம ஒரு 2 பைசாக்கு கூட நம்ம என்ன லாய்க்கு கிடையாது. ஆமென். 2 பைசாக்கு கூட நம்ம என்ன கிடையாது, லாய்க்கு கிடையாது. ஏன்னா ஒருவேளை வெள்ளை சட்டை போட்டு நல்லா வெள்ளைச்சேலை கட்டி நல்லா அழகாக அத்திப்புத்தார் போல சூப்பராக வந்து உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் என் இருதயத்தில் இருக்கிற அக்கிரமங்கள், இருதயத்தில் இருக்கிற பாவம் யாருக்கு மட்டும்தான் தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும், பேய்க்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்போ என்ன பார்த்து ஆண்டவர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் உற்சாகப்படுத்துகிறார், இனி என் வார்த்தைகளில் ஒன்றாகலும் என்ன பண்ணுவது இல்லை. உங்க திருச்சபைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை இனி தாமதிக்காது. ஆமென் சொல்லுங்க. உங்க திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன? இந்த வருஷம் உங்கள் எல்லைகளை விரிவாக்கவே. நான் சொல்லுகிறேன், இனி இந்த வருஷத்தில் நிறைய திருச்சபைகளை கர்த்தர் கிளை திருச்சபைகளை தருவார். மெதுவா கை தட்டுங்க. எல்லாரும் எந்திரிச்சிட போறாங்க, நல்லா கை தட்டுங்க. அல்லேலூயா. அதுதான் 2 பேதுருவின் புஸ்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, 2 பேதுருவின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் இந்த ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஒரு நிமிஷம் போகாது. இந்த யாபேச பாருங்க, யாபேஸ் என்று சொன்னாலே ஒதுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். யாபேஸ் என்று சொன்னால் தள்ளப்பட்டவன் என்று அர்த்தம். இந்த யாபேஸ் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலோ. ஆனா ஒரு 2 அதிகாரத்தை கழிச்சு நீங்க அந்த 1 நாளாகமத்தை வாசி பார்த்தீங்கன்னா, யாபேசுடைய பெயர்ல ஒரு ஊரையே கர்த்தர் உண்டு பண்ணியிருந்தார். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு தள்ளப்பட்ட யாபேஸ் தான், ஒதுக்கப்பட்ட யாபேஸ் தான். இந்த யாபேஸ் கர்த்தரிடத்தில் ஜெபித்தபடினால இவனுடைய பேர்ல யாபேஸ் என்னும் ஊரையே கர்த்தர் உண்டு பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இத்தனை வருஷமா நீங்க ஏசப்பா கிட்ட இந்த ராத்திரி கூட கேட்கலாம், ஆண்டவரே வருஷந்தோறும் வாக்குத்தத்தத்தை அட்டை எடுக்கிறேன், எனக்கு இந்த வாக்குத்தத்தம்லாம் உண்டு, ஆனா இன்னும் என் வாக்குத்தத்தம் நிறைவேறலைங்க சொல்லி வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேல் என் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் தாமதமா இருப்பது இல்லை, இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் வேதாகமத்திலே எதெல்லாம் நான் தாமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாருன்னு ஒரு 4-5 காரியத்தை உங்களுக்கு காண்பித்து தரப்போகிறேன். முதலாவதாக என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் வசனம் 36, 37. எபிரேயர் 10, 36, 37. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய வருகை தாமதிப்பது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, இந்த உலகத்தில் எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனையின் மத்தியில் நான் ஓடுறேன், நான் இவ்வளவு இழந்து இந்த உலகத்தில் ஏன் ஓடுறேன் கேட்டா, இந்த உலகத்தில் உபத்திரவப்பட்டா எனக்குன்னு ஆண்டவர் ஒரு சிங்காசனத்தில் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தில் எதுக்கு பிரச்சனை பாருங்களேன். இந்த சார்லஸ் ஸ்பர்ஜன், அவர் தான் அந்த பிரசங்கிகளுக்கு இளவரசர் என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு தெய்வ மனுஷன். அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் சரிதையில் எழுதும் போது எழுதுகிறார், ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த உலகம் என்பது ஒரு வாடகை வீடாம். என்ன வீடா? என்ன வீடா? பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு இந்த உலகம் ஒரு வாடகை வீடு. அல்லேலூயா. இந்த வாடகை வீட்டில் வச்சு தான் கர்த்தர் நம்மளை உடைச்சி நம்மளை உருவாக்கி, வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு பூமியிலே என்ன பண்ணப்படும்? சரி. உங்களுக்கு வசனம் தெரியாதோ? நீ நல்லா இருப்பீங்க, வசனத்தை வாசிக்க மாட்டீங்களோ? வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். என்ன அப்படின்னு கேட்டால்,
ஒரு நீதிமான் ஒரு பாவம் செஞ்சா கர்த்தர் அப்பப்போ அடிச்சு அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுத்துருவார். ஆனால் நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும், இந்த பாவிகளுக்கு பரலோகத்தில் சரி கட்டப்படும். ஆமென் சொல்லுங்க. பரலோகத்தில் சரி கட்டுறது என்ன தெரியுமா? அவனை நியாயம் தீர்த்து அவனை எரிகிற அக்கினி கடலுக்குள்ள ஆண்டவர் தள்ளுவார். அல்லையா சொல்லுங்க. அப்போ இந்த உலகத்தில் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு நிந்தனை, இவ்வளவு அவமானம் எதுக்குன்னா ஒரு நாள் வரும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உனக்கு நான் எதை கிரீடத்தை தருவேன்? ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன். பிதாவின் வலது பரிசத்தில் உன்னை உட்கார வைப்பேன், ஆபிரகாமின் மடியில் உட்கார வைப்பேன். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, முதலாவது ஆண்டவர் எதை தாமதிப்பதில் என்று சொன்னால் கர்த்தருடைய வருகை. அப்போ ஒரு உண்மையான ஒரு தெய்வ பிள்ளை எப்படி தரமா இருக்கும்? ஆண்டவர் இன்னைக்கு வந்துருவாரோ நாளைக்கு வந்துருவாரோன்னு பயப்படாது. ஒரு உண்மையான தெய்வ பிள்ளை எப்படி இருக்குன்னா, என் அப்பா எப்போ வரப்போகிறார், அவரை எப்போது பார்ப்பேன் என்று ஒரு ஆசை வரணும். அந்த ஆசை வரலைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில சம்திங் ராங், ஏதோ ஒரு இடத்துல ஓட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். பாவம் பண்றவன் தான் பயப்படுவான், ஏசப்பா சீக்கிரம் வந்துடக்கூடாது. இந்த காலேஜ் படிக்கும்போது பசங்களும் சொல்லுவாங்க, டே சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிடணும்டா. ஏன்டா? ஆண்டவர் சீக்கிரம் வந்துட்டான்னா கல்யாணமே முடிக்காமல் போயிடுவோம் அப்படிமா. ஆமென். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு உண்மையான தேவ பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைந்ததற்கு எதிர் காரணம் என்ன? அந்த பிள்ளை வானத்தை பார்த்து கொண்டே இருக்கும். ஏன்னு கேட்டா, இந்த வானத்தில் மேகத்தின் நடுவில் யார் வருவா? ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னை தம்மோடு சேர்த்து கொள்ள வருவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதை தாமதம் பண்ண மாட்டாராம்? தன்னுடைய வருகையை தாமதம் பண்ண மாட்டாரா? ஒரு 2 வசனத்தை சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்துதல் 3:11, வெளிப்படுத்துதல் 22:7, 12:20. ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் கடைசி காலம். வேதாகமத்தில் 3 காலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாட்டு காலம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க வாயில சத்தம் வராதோ, சத்தமா சொல்லுங்க. 2வது புதிய ஏற்பாட்டு காலம். சொல்லுங்க. 3வது கடைசி காலம். சொல்லுங்க பாப்போம். முதல் காலம், 2வது காலம், 3வது காலம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய கர்த்தர் பிதாவாகிய தேவனாக வெளிப்பட்டார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய கர்த்தர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார். கடைசி காலத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆளுகிற பரிசுத்த ஆவியானவராய் வெளிப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் மத்தேயு 5 சொல்றார், நான் வருகிறதுக்கு முன்னாடி கொள்ளை நோய் வரும். கொள்ளை நோய் வந்துட்டா வரலையா? வந்துட்டு ஆண்டவர் அடுத்து சொல்கிறார், யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? பாருங்க, ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை கேள்விப்பட்டோம். இஸ்ரேல் பாலஸ்தீனோ அந்த யுத்தத்தை நம்ம என்ன பண்ணோம்? கேள்விப்பட்டோம். அடுத்து ஆண்டவர் சொன்னார், ஆங்காங்கே ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், தேசத்துக்கு விரோதமாக தேசம் எழும்பும். எழும்பிட்டா எழும்பலையா? அப்போ இயேசு தாம் வருகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும்னு சொன்ன எல்லா காரியமுமே நடந்து முடிஞ்சிட்டு. அப்போ வேதாகமத்தின்படி பார்த்தோம்னா அடுத்து என்ன சம்பவிக்கணும்னா ஆண்டவர் என்ன பண்ணணும்? எத்தனை ஆண்டவருடைய வருகை? 3 வருகை. முதலாவதாக இயேசு எப்படி வந்தார்? ஒரு கன்னியின் வயிற்றிலே ஒரு பாலனாய் அவதரித்தார். 2வது இயேசு எப்படி வரப்போகிறார் அப்படின்னு சொன்னால் ரகசிய வருகையில் வரப்போகிறார். இந்த ரகசிய வருகையில் இயேசு வரும்போது இந்த பூமிக்கு அவர் வரமாட்டார். ரகசிய வருகையில் வரும்போது இயேசு சுவாமி எங்க வருவார்னா, நம்முடைய தலைகளுக்கு மேலாய் 3 வானங்கள் இருக்கிறது. அதுல நடு மத்திய வானத்தில் வெள்ளை சிங்காசனத்தில் ஆண்டவர் தம்முடைய தூதரோடும் தம்முடைய பிரதான ஆசாரியர்களோடும் சிங்காசனத்தில் வந்து உட்காருவார். அப்பொழுது ஒரு தூதன் எழுந்து ஒரு எக்காலத்தை ஊதுவான். முதல் எக்காலத்தை ஊதும் பொழுது மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் என்ன பண்ணுவார்கள்? கண்ணிமைக்கிற நேரத்திலே மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரை சந்திக்க போவார்கள். 2வது ரகசிய வருகையில் ஒரு எக்காலம் ஊதப்படும். இந்த எக்காலம் யார் காதுக்கு கேட்கும்னா, கர்த்தருக்காக பாடுபட்டவர்கள், நஷ்டத்திலும் கர்த்தரை வெறுக்காதவர்கள், கர்த்தருக்காக லாபம் என்று நினைத்த எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணினவர்கள், இவர்களுக்கு அந்த காதிலே அந்த சத்தம் கேட்கும். அப்பொழுது நாம் எல்லாரும் என்ன பண்ணுவோம்? கண்ணிமைக்கிற நேரத்தில் மறுரூபமாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவோம். அப்போ இந்த உலகம்
அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா 7 வருஷம் இந்த உலகம் பிசாசின் கரத்திலே ஒப்பு கொடுக்கப்படும். 3.5 வருடங்கள் உபத்திரவ காலம், அடுத்த 3.5 வருஷங்கள் மகா உபத்திரவ காலம். இந்த 7 வருஷமும் இந்த தேசத்திலே அந்த கிறிஸ்துவின் கரத்திலே தேசம் கொண்டு போகப்படும். இந்த 7 வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்தியா, இஸ்ரேல் அப்படின்னு ஒவ்வொரு நாடா இருக்காது. எல்லாத்திற்கும் ஒரே நாடு, எல்லாத்திற்கும் ஒரே காடு, எல்லா காடும் ஒரே காடா மாத்திடுவாங்க. அப்போ இஸ்ரேல் தேசத்திலிருந்து அந்த கிறிஸ்து நம்மளை ஆளுகை பண்ணுவார். அப்பொழுது அவர்கள் நம்மளை வற்புறுத்துவார்கள். மிருகத்தின் லெக்கமான 666 லெக்கத்தை நீங்க போடலனா உங்களுக்கு சாப்பாடு கிடையாது, உங்களுக்கு கரண்ட் கிடையாது, நீங்க ஒன்றையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது அப்படி என்று வரும். அப்போ முதலாவது நமக்கு என்ன ஆசை வரணும்னா, 3வது ஒரு ஆண்டவருடைய வருகை இருக்குது. இந்த வருகை எங்க வரும்? ஹலோ, இருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஃப்ரீயாக தானே உட்காந்துருக்கீங்க. இந்த 3வது வருகை எப்போ வரும்? ஏசப்பா வரும்போது வருமா? என்ன பல்லடம் போச்சு அம்மா? எப்போ வரும்னா, ஆண்டவர் இந்த 3வது வருகையில் எங்கே வருவார் அப்படின்னு கேட்டால், ஒலிவ மலையிலே வருவார். எங்கே வருவார்? ஒலிவ மலையில் வருவார். அப்போது எத்தனை பேருக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு போகணும் ஆசையாக இருக்குது? 1000 ரூபா ரேஷன்களில் கொடுக்காங்களா, வாங்க. எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? இப்படின்னா கை தூக்கும். இஸ்ரேல் தேசத்துக்கு போக ஆசைப்படுவோமா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்குப்பா இஸ்ரேல் தேசத்துக்கு எப்படியா போய் பார்த்துடணும்? இருக்குதா? பாருங்களேன், நீங்கள் ஆசைப்பட்டாலும் நீங்கள் ஆசைப்படாட்டாலும் நம்மளை ஆண்டவர் எங்கே வச்சு செய்ய போகிறாருன்னா, ஒலிவ மலையில் தான் வச்சு செய்ய போகிறாரு. அப்படின்னு சொல்லுங்க. பாஸ்போர்ட் தேவை கிடையாது, விசா தேவை கிடையாது, ஃப்ளைட்டு தேவை கிடையாது. ஆண்டவர் ஒலிவ மலையில் வந்து உட்கார ஒரு எக்கால சத்தம் வரும். கண்ணு வைக்கிற நேரத்தில் நம்ம எல்லாரும் எங்கே போய் நிற்போம்? இஸ்ரவேல் தேசத்தில் போய் நிற்போம். அப்போ தான் வச்சு செய்வார். என்ன பண்ணுவார்? வச்சு பிழின்னு பிழிவார். ஆமாம், உங்களுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நாங்கள் தான் போவோம். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி பரிசுத்தமான போல் நிற்கிறோம் பார்த்தீங்களா? ஆமாம், எங்களை தான் என்ன பண்ணுவார்? ரொம்ப வச்சு 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 செய்வார். என்ன பண்ணுவார்? மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன பண்ணணுமா? ஆமாம், கேட்பார். 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2024 ஆசீர்வாத ஏதேன் திருச்சபையில் நீ மெசேஜ் கொடுத்தியாப்பா? ஆமாம். அப்போ ஏன் அப்போதுன்னு சொன்ன அர்த்தத்தை சொல்ல முடியுமாறான்? ஏன் அப்போதுன்னு சொன்ன அப்படின்னு கேட்டால் என்ன எங்கே போவ? அதான் கிறிஸ்தவர்கள் தன் வாயின் வார்த்தையை குறித்து எப்போதுமே எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும், திறந்துடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கு எங்கே கணக்கு கொடுக்கணுமா? ராஜாதி ராஜா கிட்ட கணக்கு கொடுக்கணும். அப்போது ஆண்டவர் முதலாவது சொல்கிறார், நான் என்ன பண்ண போகிறேன்? எதுக்கு தாமதிக்க மாட்டேன். என்னுடைய கர்த்தருடைய வருகை எப்படிப்பட்டதாக இருக்காது? தாமதமாய் இருக்காது. அடுத்து என்னோட கூட நீங்கள் தெரிவிக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் வசனம் 24 28. எசேக்கியேல் 12 வசனம் 24 28. வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாதே. கடவிடாத உங்கள் நாட்களை நான் வார்த்தை இனி சொல்லவே அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அடுத்த வசனம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2வது, எது தாமதிக்காது அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை தாமதிப்பது இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? முதலாவது, எது தாமதிப்பது இல்லை? கர்த்தருடைய வருகை தாமதிப்பது இல்லை. 2வது, எது தாமதிப்பது இல்லை என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை தாமதிப்பது இல்லை. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஏசப்பா உங்களுக்கு சொன்ன வார்த்தை தாமதிக்காது, சீக்கிரமா நடக்கும்.
மெதுவாக நீ லேட்டாக சொல்கிறியோமா? சரி, கர்த்தர் நல்லவர், சீக்கிரமாக நடக்க போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவர் பாருங்களேன், அவர் உன்னை சொன்னால் அதை என்ன பண்ணி முடிச்சிருவார். நம்ம சொல்கிறோம், அந்த ஐயா அன்னைக்கு மோசே கீழ்ப்படியில், அதனால் மோசே எங்கே போகலை, கானானுக்குள்ளே போகலை அப்படிங்கிறோம். ஆனால் ஆண்டவர் கானானுக்குள்ளே போவடா மோசேன்னு ஃபஸ்ட்டு சொன்னார். எங்கே தெரியுமா நடக்குது? புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்து நிற்கிறார் ஒரு மலைக்கு முன்பாக. அங்கே மோசே, எலியா, ஆண்டவர் வந்து நிற்கிறார். அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு நீங்கள் இப்போ வாசிது இல்லையோ, உங்கள் பைபிளில் கிழிஞ்சிட்டோ? அப்படியா? அப்படியே இருங்க, நல்லா இருப்பீங்க. அப்போது ஒரு மனுஷனை கர்த்தர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லுவேன், இந்த வருஷம் இந்த உலகத்தில் பல உபத்திரவங்கள் வரும், பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும். ஆனால் தம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தன்னுடைய பிள்ளை கர்த்தர் பாதுகாப்பார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உலகத்தில் உபத்திரம் இருக்கும், ஆனாலும் திடன்கொள், நான் என்ன பண்ணினேன், உலகத்தை ஜெயித்தேன். பாருங்களேன், இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் நான் எதையெல்லாம் செய்வேன் என்று சொன்னேனோ, உன்னுடைய திருச்சபையில் தரிசனத்தில் நான் எதையெல்லாம் செய்வேன் என்று சொன்னேனோ, உன்னுடைய குடும்பத்தில் நான் எதையெல்லாம் செய்வேன் என்று சொன்னேனோ, இந்த வருஷத்திலே அது தாமதிக்காது. நான் விசுவாசிக்கிறேன், முதல் 6 மாசத்திற்குள்ளாகவே கர்த்தர் எல்லா வாக்குத்தத்தத்தினுடைய வாழ்க்கை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவன் இன்னார் என்று. ஆமென். எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியும் சார். எங்க அப்பா ராஜாதி ராஜா. எங்க அப்பாவுக்கு பொய் சொல்ல தெரியாது. எங்க அப்பா ஒன்று சொல்லிட்டா அதை அப்படியே செஞ்சு முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், ரொம்ப ஆசையாக வந்திருக்கிறேன். உங்கள் சர்ச்சில் வருஷம் வாக்குத்தத்தட்டை கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? இன்னைக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. சரி, நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன். சரி, கொடுப்பாங்க. நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்லணும். பொய் சொல்லி கை ஊற்றினா கை இப்படி நின்றுடணும், பார்த்துக்கோங்கன்னு. ஆமாம், போன வருஷம் ஜனவரி 1 எங்கள் சர்ச்சில் கொடுத்த வாக்குத்தத்தம் திருப்பினீங்கன்னா வெளுத்து போடுவேன். ஆமாம், எனக்கு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறவங்க மட்டும் கை வைத்துங்க. இசப்பா, பொய் சொல்லு, வருஷத்தில் முதல் நாளே பொய் சொல்லிடாதீங்க, பார்த்துக்கோங்க பாஸ்டர்மா. 5 ஹர்த்துக்கிட்டு தண்ணி. உங்களுக்குலாம் ஏன் வாக்குத்தத்தம் கையை கிளப்பிடுங்க? உங்களுக்குலாம் ஏன் வாக்குத்தத்தம்? எதுக்கு வாக்குத்தத்தம்? வாக்குத்தத்தம் என்ன? எடுத்துட்டு நல்லவர் கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்க, எடுத்து பைபிளில் வை, பூட்டிக்கோ, அவ்வளோதான், முடிஞ்சது. வாக்குத்தத்தமா? வாக்குத்தத்தம்னா ஆண்டவருக்கு அந்த வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவர் மறந்துடுவாரா பிரதர்? ஆண்டவர் மறக்க மாட்டார். ஆனால் நம்மளுடைய வேலை என்ன? கர்த்தர், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, என்னை உயர்த்துவேன்னு சொன்னீங்களே, நிச்சயமாக முடிவு உண்டு சொன்னீங்க, ஒரு முடிவை தாங்க. நம்ம என்ன பண்ணணும்? இப்போமா திரும்பி பாருங்க, உன் பைபிளில் என்ன வாக்குத்தத்த அட்டை இருக்குன்னு. அதுவும் தொலைச்சிட்டீங்களா? அட்டைக்கடையில் போட்டீங்களா? பார்த்தீங்களா? இருக்குதா? இந்த வாக்குத்தத்த அட்டை எடுக்க ஒரு பியூட்டி நடக்கும். ஒரு தட்டு இருக்குமா, அந்த தட்டில் என்ன பண்ணி போட்டிருப்பாங்க? வாக்குத்தத்த அட்டையை உங்கள் சர்ச்சில் எப்படி கொடுப்பீங்க சிஸ்டர்? அப்படி தான் கொடுக்க போகிறீங்க. ஆமாம், பாருங்களேன், எங்கள் நான் ஒரு சிஎஸ்சி கிறிஸ்தவன், சரிங்களா? ஆமாம். அப்போ எங்கள் சர்ச்சில் என்ன நடக்கும்னா, ஒரு தட்டு இருக்கும். அந்த தட்டில் வாக்குத்தத்தெல்லாம் கவுத்து போட்டுருவாங்க, அந்த டேட் தெரியாமே போட்டுருவாங்க. இப்போது நீங்கள் பச்சை கிளி தான் சீட் எடுத்து பார்த்துருக்கிறீங்க, கலர் கலரான பஞ்சவர்ண கிளி சீட் எடுத்து பார்த்துருக்கீங்களா? இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்தில் நடக்கும். இங்கே கலர் கலராக தூக்கத்தில் வந்து என்ன பண்ணிடுவோம்? அட்டையை எடுப்போம். அதுலேயும் ஒரு வசனம், இப்படி வசனம் தெரியுது போல ஒரு அட்டை கிடந்ததுன்னா அந்த அட்டை நிராகரிக்கப்பட்டது, அதை எடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டால் அதில் என்ன தெரிஞ்சிட்டு? வசனம் தெரிஞ்சிட்டு. அது நிராகரிக்கப்பட்டது, ஒதுக்கப்பட்டது. தனக்கு ஒன்று, தன் பாட்டிக்கு ஒன்று, தன் மாமனுக்கு ஒன்று, செத்துப்போன தாத்தாவுக்கு ஒன்று, 1 வயசு குழந்தைக்கு ஒன்று, வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டிக்கு ஒன்று. இப்போ என்ன ஆச்சு? இதுக்கு பேர் என்ன பேர்?
சொல்லுங்கப்பா வாய்த்துறது வாக்கு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு என்ன ஆசைன்னா, இந்த வாக்குத்தத்தை அட்டை அடிக்கிறத மேக்சிமம் எங்கே அடிக்கிறாங்க? சிவகாசியில் அடிக்கிறாங்க. சிவகாசியில் அந்த அட்டை அடிக்கிறவன் ஒரு 50 வசனம் நல்ல வசனமாக அடிச்சுட்டு ஒரு 50 வசனம், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, யூதாஸ் கீழே விழுந்து செத்து போனான், யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான், ஆமான் தூக்கலை தொங்கினான், இப்படி ஒரு 50 வசனம் போட்டு இங்கே வச்சா எடுக்க வருவோமா? ஹலோ, தைரியம் என்ன? எப்படி இப்போ எடுத்தாலும் நல்ல வசனம் தானே இருப்பது, எடுத்துக்கிடுவோம். திடீர்னு சீக்கிரத்தில் நீ செத்து போவாய், நீ மரித்து போவாய், உன் வீட்டு காரியத்தை பாடையெல்லாம் கேட்ட ரெடி ஆயிரு, தொங்கி யூதாஸ் நாண்டு கொண்டு தொங்கி, இப்படிலாம் வந்து ஒரு 50 வட்டை கிடக்கு. நான் எடுக்க வருவோமா? வருவோம், சொல்கிறேன், வருவோம். தப்பி தவறி அதை போல் வசனம் வந்துட்டா சொல்லுவோம், நான் அந்த வசனத்தை தான் எடுக்க நினச்சேன், என் கையை தப்பி தவறி இதை எடுத்துட்டு பாஸ்டர் எனக்கு அந்த காரத்தானே வாங்கிட்டு போவோம். மனசு குத்துமே, சரியாயிரும். அப்போது நமக்கு வாக்கு தத்தம்னா இப்படி தான் நமக்கு தெரியுது. ஆனால் அந்த நாட்களில் பரிசுத்தவான்கள் வாக்கு தத்தத்திற்காக மோசே பாருங்க 40 நாள் போய் காத்து கிடக்கிறார். தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, கொசுக்கடி, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று காத்து கிடக்கிறார். யோசுவா பாருங்க காத்து கிடக்கிறார், ஆரோனை பாருங்க காத்து கிடக்கிறார், ஏசாயா, ஒவ்வொருத்தரும் பாருங்க வாக்கு தத்தத்திற்காக புலம்பி ஒரு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டதான் வாக்கு தத்தம். ஆனால் இன்னைக்கு நமக்கு எப்படி கிடைச்சது வாக்கு தத்தம்? ஈஸியா இங்கேருந்து ஒரு 10 அடியில் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். நல்லா புரிந்துக்கோங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப சந்தோஷம், ஆனால் அதை மறந்துடுறீங்க பாருங்க. புரியுதா உங்களுக்கு? எங்க போன வருஷம் தந்தாங்க, ஆனால் இந்த வருஷம் மறந்துட்டோம்ல. சில பேருக்கு அட்டையே காணோம், அது வீட்டில் எந்த மூலையில் கிடக்குது, அது இடையில புக்கில் இடைக்கு போடும்போது புக்கோட போட்டிங்களா அது கூட தெரிய மாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இல்லாத பொழுதிலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறார், 2வது எது தாமதிப்பது இல்லை, என்னுடைய வார்த்தை தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை செய்வாருங்க, ஆண்டவர் சொன்னதை செய்து முடிப்பார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் காத்து இருக்கணும். என்ன பண்ணணும் பாருங்க, ஆரம்பத்திலே எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், ஊழியக்காரர் ஆராதனை நடத்தும் போது அந்த காரியத்தெல்லாம் சொல்லிட்டார், எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். அப்போ இன்னும் கொஞ்சம் எனக்கு பலன் ஆகிட்டு. அப்போது ஆண்டவர் ஒன்றை தாமதமாக எனக்கு தருகிறார் என்று சொன்னால் அதை எனக்கு தரமானதாய் தருவார். ஆமென். உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் முடியணுமா? தாமதமாக முடியுதா? நல்ல மாப்பிள்ளை கத்தர் கொண்டு வருவார். வயிற்றுல பிள்ளை இல்லையா? தாமதம் ஆகிட்டே இருக்குதா? நல்ல பெஸ்ட்டாக கத்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அண்ணாளுடைய கர்ப்பத்தை யார் அடைச்சாரா? கத்தர் அடைச்சார். அதை எப்போ தெரியுமா ரிலீஸ் பண்ணுறாரு? இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசியுமே இல்லை. அப்போது அண்ணாளுடைய கர்ப்பத்தை கத்தர் என்ன பண்ணுறார்? சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி எங்கே வாரான்? தேசத்திற்குள்ள வாரான். என் ஆண்டவருக்கு தெரியும் எப்போ உங்களை ஆசீர்வதிக்கணும், எப்படி ஆசீர்வதிக்கணும், எந்த மனுஷனுக்கு முன்னாடி ஆசீர்வதிக்கணும் தெரியும். அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா நாம் காத்து இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 75வது வருஷத்தில் ஆமென் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு ஒரு பிள்ளைய எப்போ தராரு? 25 வருஷம் கழிச்சு கொடுக்குறாரு. அதுலேயும் இவருக்கு பாருங்களேன், ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் பாருங்களேன். அவனை வெளியே கூட்டு வந்து, டேய் நட்சத்திரத்தை என்னடா, இவனும் என்னடா 1 2 3 4 ஐயா ஆண்டவரை என்ன முடியல, தப்பெல்லாம் இருக்குது. ஆண்டவர் சொல்லுறார், அதை போல உன் சந்ததி என்ன பண்ணுவேன்? 2வது ஆண்டவர் சொல்கிறார், கடற்கரை மண்ணை. ஆண்டவருக்கு எவ்வளோ ஒரு பெரிய இது இருந்திருக்கும் பாருங்களேன். மண்ணை எடுத்து என்னடா அப்படிங்கிறார். மண்ணை எடுத்து பார்த்து, ஆண்டவரே உங்களுக்கே இது நியாயமா இல்லையா? என்னது உங்களுக்கே? நட்சத்திரத்தை என்ன சொன்னீங்க? ஒரு 10வது என்ன மண்ணை என்ன சொல்கிறீங்களா? ஆண்டவரே இதை போல தான் பெருக பண்ணும். அதே ஆபிரகாமுடைய சந்ததியில் தான் தாவீது வாரார். அதே தாவீது சந்ததியில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆமென் சொல்லுங்க. அதே இயேசு கிறிஸ்து சந்ததியில் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் என்ன பண்ணாது? தாமதிக்காது. பக்கத்தில் மீண்டும் கையை பிடிச்சி சொல்லுங்க, இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு எதையுமே தாமதிக்க மாட்டார், எதையுமே தாமதிக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ முதலாவது கர்த்தர் எதை தாமதிக்க மாட்டார்? 2வது எதை தாமதிக்க மாட்டார்? 3வது ஆபகுக்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம்
1 4 வரைக்கும் ஒருத்தர் வாசிப்போம். ஆபகு 2 1 to 4. ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. உங்கள் ஊழியக்காரர் ஆராதனை நடத்தும் போது இந்த வார்த்தையை சொன்னார். எத்தனை பேர் இதை கவனிச்சிங்க? கவனிச்சிங்களா? 3ஆவது வாரத்துக்கு போனீங்களா? கவனிச்சிங்க. பார்த்தீங்களா? 3வது என்னன்னு கேட்டால், தரிசனம் தாமதிப்பது இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் உங்கள் திருச்சபைக்கு, உங்கள் ஊழியத்திற்கு, உங்கள் ஊழியக்காரருக்கு, உங்களுக்கு என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ அது இந்த வருஷத்தில் கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் நல்ல இடத்துல நாட்டப்பட்ட விதைகள். உங்களை கர்த்தர் சரியான திருச்சபையில் சரியான தலைமைத்துவத்துக்கு கீழாய் சரியான ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். இதை விட்டுட்டு எங்கேயும் என்ன பண்ணிடக்கூடாது? சத்தமாக சொல்லுங்கப்பா, போயிடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. ஏன்னு கேட்டால், இந்த திராட்சை தோட்டத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு போகும்படியாய் குள்ள நரிகள் வரும், ஓநாய்கள் வரும். சிஸ்டர், அந்த சர்ச்சில் 50 படி மேலே ஏறவங்களுக்கு கால் வலிக்கல. எங்கள் சர்ச்சில் படியை ஏற வேணாம், ஏசி போட்டு வச்சுருக்கிறோம்ல, பேய் வரும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. செத்து போனாலும் போமே தவிர இந்த சர்ச்சில் தான் சாவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னு கேட்டா, இந்த திருச்சபையை கர்த்தர் கொஞ்சம் நல்ல வல்லமையாக பயன்படுத்த போகிறார். அதனால தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 5 வருஷங்களா கர்த்தர் வெட்ட வேண்டியவர்களை வெட்டினார், கர்த்தர் துரத்த வேண்டியவர்களை துரத்தினார், கர்த்தர் யாரெல்லாம் வெளியே கொண்டு போனோமோ கொண்டு போனார். இன்று வரைக்கும் கர்த்தர் இந்த திருச்சபையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த வருஷத்தில் இந்த திருச்சபையை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த இடத்துல ஜெபிக்கும் போது, இந்த ஊழியக்காரர் ஆராதனை நடத்தும் போது தரிசனத்தை நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்னு தெரியுமா? இந்த திருச்சபையுடைய அந்த அழகே வேறு மாதிரி இருக்கிறது போலவும், இந்த திருச்சபைகளில் டிவிகள் இருக்குது, டிவிகளில் ஆராதனையோட அந்த பாடல்கள் வெளிப்படுகிறத நான் பார்த்தேன், கேமரா இருக்கிறத நான் பார்த்தேன். இந்த பலிபீடங்கள் மாற்றப்பட்டு இருந்தது, இந்த திருச்சபையே முற்றிலுமாய் மாற்றப்பட்டு இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அப்போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற போகிறார், நிறைவேற்ற போகிறார். சிஸ்டர், உங்களுக்கு சொன்ன தந்த அந்த சொப்பனத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். உங்களுக்கு ஆண்டவர் கனவுல காமிச்ச அந்த ரகசியத்தை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு நினைச்சிட்டா, இந்த உலகத்தில் இருக்கிற பிரதமரை வந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. ஆமென். நாம சொல்றோம், அவன் என் உயர்வை தடுத்துட்டா, அவன் என் பக்கத்து வீட்டிலேருந்து என்னை பார்த்து அழுது நான் நாசமாக போயிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனுஷன் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. ஏன்னா என்னை ஆசீர்வதிக்கிறவர், இந்த உலகத்தை உண்டு பண்ணின ராஜாதி ராஜா, என்னை ஆசீர்வதிக்கிறவர், இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தர். யோசேப்புக்கு பாருங்க, தரிசனத்தை ஆண்டவர் என்ன பண்ணலை? தாமதிக்கவே இல்லை. அவன் பார்த்தா ஒரு நட்சத்திரத்தை எல்லா நட்சத்திரமும் கும்பிடுது, ஒரு அறிக்கட்டை எல்லா அறிக்கட்டை என்ன பண்ணுது? அது நிறைவேறிச்சா நிறைவேறலையா? சொல்லுங்கப்பா, சத்தமாக சொல்லுங்க. நிறைவேறுச்சு. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கும் ஏசப்பா சொன்ன வார்த்தை நிறைவேறும், தரிசனம் நிறைவேறும். ஹல்லேலூயா. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்தா சீக்கிரம் ஆசீர்வாதமாக மாறுறவங்க சீக்கிரமாக என்ன பண்ணிடுவாங்கன்னா கீழே விழுந்து போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? டப்புன்னு பிஸ்னஸ் பெருகும், டப்புன்னு ஒரு பெரிய வீடை வாங்குவான், டக்குன்னு ஒரு காரை வாங்குவான். அடுத்து ஒரு 4 மாதத்தில் நஷ்டமாக போய் எல்லாத்தையும் விற்று தெருவில் வந்து பிச்சைக்காரனை வந்து என்ன பண்ணியிருப்பான்? உட்கார்ந்துருப்பான். கர்த்தருடைய உண்மையான ஆசீர்வாதம் எது தெரியுமாங்க? கடனே இல்லாமல் இருக்கிறது தான் உண்மையான ஆசீர்வாதம்.
ஆமென் சொல்லுங்க. நாம என்ன நினைக்கிறோம்? வீடு இருக்கிறதா ஆசீர்வாதம், கார் இருக்கிறதா ஆசீர்வாதம், ஏசி போட்ட வீடு இருக்கிறதா, பங்களா இருக்கிறதா ஆசீர்வாதம், நல்ல கோட்டு சூட்டு தங்க நகலாம் அப்படி கழுத்து நிறைய போடுறதா ஆசீர்வாதம் நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் எது தெரியுமா? ஒரு தேவ பிள்ளை கடனே இல்லாமல் இருக்கிறதா உண்மையான ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஏசப்பாவுடைய கேரக்டர் உங்களை சேர்த்து வைக்கிற அளவுக்கு தரமாட்டார். ஏசப்பாவுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? உங்களுக்கு தேவைக்கு தக்க தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 வருஷம் தேசத்தில் கொரோனா, 2 வருஷம் லாக்டவுனில் இருந்தோம். என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் வீட்டில் அடுப்பு எரியாமல் இருந்துச்சா? ஐயா, என் மாப்பிள்ளை நான் வேலைக்கு போகும்போது கூட என் வீட்டில் என்னைக்காவது ஒரு நாள் அடுப்பு எரியாமல் என்ன பண்ணியிருக்குது? ஆனால் 2 மாதமும் என் மாப்பிள்ளைக்கு வேலை இல்லை, வீட்லையும் யாரும் வேலைக்கு போகலை, பிள்ளைகளும் வேலைக்கு போகலை, யாரும் வேலைக்கு போகலை. 2 வருஷம் எல்லாரும் எங்கே தான் இருந்தோம்? வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டு தான் இருந்தோம். ஆனால் ஒரு நாளாவது ஏசப்பா வீட்டில் அடுப்பு எரியாமல் வச்சுருந்தாரா? ரேஷன் அரிசியாவது கொடுத்து போசிச்சார்ல, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் தாமதிக்கவில்லை. எனக்கு அன்பானவர்களே, தரிசனத்தை கொடுக்கிறது கர்த்தர், தரிசனத்தின் தலைவர் ஆண்டவர். இந்த 2024 வருஷத்தில் உங்களுக்கு ஒரு தீர்க்கமாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். முதல் 6 மாதத்திற்குள்ளாகவே உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் எல்லாத்துக்கும் கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமதிக்க மாட்டார். ஏன் அவர் சொல்றாரு, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் ஏங்குள்ளதுடா அப்படிங்கிறார். அதே ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து என்ன பண்ணுவேன்? யாரை ஆசீர்வதிப்பேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுதான் ஆண்டவர், நம்மளுடைய ஆண்டவர் இதுதான். அப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் அடிக்கடி அறிக்கை செய்ய வேண்டிய வார்த்தை, இனி என் வாழ்க்கையில் எதுவுமே எப்படி இருக்காது? தாமதமாக இருக்காது. ஏன்னா என் அப்பா லேட்டாக செய்கிறவர் கிடையாது. ஒருவேளை இத்தனை வருஷம் நீங்கள் காத்து இருந்துட்டீங்க, இனிமேல் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறது தரமானதாய் தருவார், குவாலிட்டியான பிளெஸிங்ஸை தருவார். அல்லேலூயா. உங்கள் சொந்தக்காரங்க இவெல்லாம் சொன்னாங்க, என்ன நீ சர்ச்சுன்னு ஓடி என்ன கண்டுட்ட? வீட்டில் ஒரே கண்ணீர் தான், வீட்டில் ஒரே பிரச்சனை தான். நான் சொல்லுகிறேன், இந்த வருஷத்தில் அவர்களுடைய வாயில அடைக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை உசியோடில நிறுத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுடைய ஊழியத்தில் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நான் ஊழியம் செஞ்சேன். ஆகஸ்ட் 1ஆம் தேதி, அதுக்கு முன்னாடியே ஜனவரிலேருந்து ஆண்டவர் பேசினார், வெளியே வந்துரு, ஒரு நாட்கள் முடிந்தது, வெளியே வந்துருன்னு. எனக்கு என்ன கவலைனா, நம்ம சின்ன பையனாக இருக்கிறோம், நம்ம வெளியே போய் நம்மளை யார் பயன்படுத்துவா? நம்மளாம் எப்படி? நமக்கு ஒன்றுமே தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, ஜெபம் நடத்த தெரியாது. இல்லை ஆண்டவர் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன், நான் போகமாட்டேன். இங்கேனா கூட இயேசு இருக்கிற மாதம் ஒரு 8,000 ரூபா தருவாங்க. இல்லை ஆண்டவர் நான் போகமாட்டேன். ஆண்டவர் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தெளிவாக பேசுகிறா. நீ புறப்பட்டு போறியான்னு கேட்டு அது கரெக்டாக ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி நான் புறப்பட்டு வந்தேன். ஆகஸ்ட் 1 இயேசுடிக்கிற ஊழியத்தில் வெளியே வந்தாச்சு. இப்போ வெளியே வந்து எனக்கு என்ன கேள்வி, நான் என்ன செய்யணுன்னே தெரியல ஆண்டவர். எனக்கு என் அழைப்பு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், நான் என்ன செய்ய தெரியல ஆண்டவரை. இருக்கும்போது நான் அந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த 5 மாதத்தை நான் திரும்பி பார்க்குறேன். என் கூட என் நண்பன் இருக்கிறான். நாங்கள் ஒரு நாள் கூட ஊழியம் இல்லைன்னு வீட்டில் இருந்ததே கிடையாது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, என் கர்த்தர் சாட்சி, 1ஆம் தேதி நான் பிரசங்கத்தில் நான் சொல்கிறேன். யாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி எனக்கு உங்கள் சர்ச்சில் ஒரு வாய்ப்பு தாங்க, நான் பிரசங்கம் பண்ணுவேன், நான் பிசாசெல்லாம் துரத்துவேன், எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு ஒரு மனுஷங்கிட்ட கூட கேட்டதே கிடையாது. யாருன்னே தெரியாத நபர்கள் ஃபோன் அடித்து கூப்பிட்டு தங்களுடைய ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஏன் இது எப்படி நடந்தது? ஊழியத்தில் இருந்து அண்ணமார் ஃபோன் படிக்கும்போது கேட்காங்க, எப்படி நீ இப்படி போன, எப்படி நீ தினமும் நீ ஊழியத்துக்கு போறிய, தினமும் நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், எப்படி? நானும் கேட்குறேன், அது எப்படின்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னு கேட்டால், நான் நம்புகிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு தெரியும் சார், என்னை ஒருத்தர் அழைச்சார், என்னை ஒருத்தர் முகமுகமாக கூடாரத்தில் சந்திச்சார்.
அவரை நான் முகமுகமாக பார்த்தேன், அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். அப்போவுமே அவர் என்ற சொன்னார், உன்னோட கூட நான் செய்யும் காரியங்கள் எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி எரேமியா 1:5 நான் உன்னை தீர்க்கதரிசியை கட்டளையிட்டேன். அவர் தான் அபிஷேகம் பண்ணினார். எனக்கு தெரியும், அபிஷேகம் பண்ணினவர் என்னை ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. நான் எப்போதுமே தனி ஜெபத்தில் ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லுவேன், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் ஏசப்பா கிட்ட ஒன்று கேட்டேன், இந்த கிறிஸ்மஸ்க்கு 500 பேருக்கு என்ன பண்ணிடணும் ஏசப்பா, ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடணும்னு. ஆனால் என்னால் 500 பேருக்கு எடுத்து கொடுக்க முடியல. ஒரு ஏறத்தாழ ஒரு 218 பேருக்கு கத்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்க எனக்கு உதவி பண்ணார். அதுவும் 100 ரூபா 200 ரூபா கிடையாது, ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் மதிப்புடனா யோசிச்சு பாருங்க. 218 பேருக்குன்னா எவ்வளவு ஆச்சு? 2 லட்சத்தி. எப்படி இது வந்தது பிரதர்? உங்களுக்கு என்ன அப்படியா? இல்லை 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 இல்லை, நான் சொல்லட்டுமா, என்னை அழைத்தவர் என்னை அதிசயமாய் நடத்தினார். அதிசயமா நான் சொல்றேங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி தெரியுமா? கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் பிரியமாய் இருக்கிறார். ஒரு ஹோட்டலுக்கு போனால் குறைஞ்சது 500 ரூபா செலவு பண்ணுவோம் சாப்பிட்டு. ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் 10 ரூபா தாளை தான் என்ன பண்ணுறோம்? உங்கள் பாஸ்டர் என்ன இதெல்லாம் பேச சொல்லலை, பாஸ்டர் சொல்லியிருப்பாரோ. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் யார் பிரியமா இருக்கிறா? அப்போ உற்சாகமாய் கொடுக்காத இடத்துல கர்த்தர் எப்படி இல்லையா? பிரியமாய். வசனத்தை உங்களுக்கு பிரசங்கித்து காண்பிக்கிறேன். கர்த்தருக்கு நீங்க கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கும் போது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அவர் உங்களை என்ன பண்ண ஆரம்பிப்பார்? என்ன பண்ண ஆரம்பிப்பார்? ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஏழை தாய் தன்னிடத்துல இருந்த மொத்த காசு என்ன பண்ணிச்சான்? தேவாலயத்தில் வந்து. ஆனால் அந்த தாயை பற்றி தான் ஆண்டவர் சொன்னார், இவ தான் உண்மையாக எனக்கு கொடுக்குறா, இவ தான் அதிகமாக கொடுத்தா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்க. நாம் கர்த்தருக்கென்று திருச்சபைக்கு கொடுக்குற காரியங்கள் அவங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது அல்ல. அது திருச்சபைக்காக, திருச்சபையின் வளர்ச்சிக்காக. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, வேலைக்காரன் கூலிக்கு. சத்தமாக சொல்லுங்கப்பா. உங்களுக்கு வசனம் தெரியாதுன்னு மறந்துட்டு மன்னிச்சுக்கோங்க, சரியா? அடுத்தவங்க கேட்க மாட்டேன். வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரமானா இருக்கலாம். சொல்லுங்க, வேலைக்காரன். அப்போ ஊழியக்காரர்கள் அவர்கள். அப்போ நாம் அவர்களை கனப்படுத்த வேண்டியது யார் மேலே விழுந்த கடமை? சத்தமாக சொல்லுங்க, நம்ம மேலே விழு. ஐயா, உங்களுக்கு தலைவலினா உங்களை வீடு தேடி வந்து பார்க்க வர்றது யாரு? ஓ, பாஸ்டர் வராரா? வரமாட்டுக்காரா? பாஸ்டர் அம்மா வராங்களா? குட்டி பாஸ்டர் அம்மா வராங்களா? வராங்க. உங்களுக்கு வயிறு வலி அப்படின்னா முதல்ல உங்களை தேடி வர்றது யாரு? உங்கள் சொந்தக்காரன் வருவானா நைட் 2 மணிக்கு ஃபோன் அடித்தா? ஆனால் யார் உங்களுக்கு ஃபோன் எடுத்து ஜெபிக்கிறது யார்? பாஸ்டர். அப்போது இந்த இருக்கிற 5 வகையான ஊழியம் இருக்குது. ஒன்று அப்போஸ்தலர் ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், போதகர் ஊழியம். 5 வகை ஊழியத்தில் ரொம்ப 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 கஷ்டமான ஊழியம் என்ன ஊழியம்னா பாஸ்டர் ஊழியம்தான். ஏன்னு கேட்டால், ஒரு பையன் ஸ்கூலில் ஒரு கிளாஸில் படிப்பான் 1 வருஷம். அவன் சேட்டை தாங்க முடியாமையே என்ன பண்ணிடுவாங்கன்னா, டீச்சர் அவனுக்கு ஒரு மார்க்கை போட்டு என்ன பண்ணிடுவாங்க, அடுத்த கிளாஸ்க்கு என்ன தள்ளிடுவாங்க. 1 வருஷம்தான், 1 வருஷமே சமாளிக்க முடியாது. ஆனால் பாருங்கள், நீங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் செத்து போகிற வரைக்கும் உங்களை யார் தான் சமாளிக்கணும்? சர்ச்சில் பாஸ்டர். நம்ம வாய் சும்மா இருக்காது. வீட்டில் மாப்பிள்ளை அப்போ தான் வேலைக்கு போய்ட்டு வந்திருப்பார். நம்ம ஏதாவது பேசி அவர் சுடு சொல்லி பலாரும் ஒன்று கன்னத்தில் வைக்க, உடனே பாஸ்டரம்மா என் மாப்பிள்ளைக்குள்ளே பேய் பூந்துட்டு செவ்வாய்க்கிழமை பாஸ்டரம்மா ஜோம் பண்ணுங்க, என் பேய் பூரலை. உன் வாய் சும்மா இருந்தால் எல்லாமே எப்படி தான் இருக்கும்? கரெக்டாக இருக்கும். இன்னொன்று, சாப்பாடு இவ்வளத்துக்கு தான் சாப்பிடணும், இது இவ்வளத்துக்கு சாப்பிட்றது சாப்பாடு கீழே இருந்து. அப்போ முன்னாடி பின்னாடிலாம் பிடிங்கிட்டு போவோம்.
உடனே பாஸ்டருக்கு ஃபோன் நினச்சி, ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி எனக்கு எவனும் மந்திரம் பண்ணிட்டான். எவனும் பண்ணலை. நீ சாப்பாடு கரெக்டாக ஆனாலே வாந்தியும் வராது, பேதியும் வராது, கரெக்டாக இருக்கும். ஆமே. பண்ணுற தப்புல நம்ம. ஆனால் பாஸ்டருக்கு ஃபோன் அடித்து, பாஸ்டர் என் மாப்பிள்ளைக்குள்ளே ஏதோ எவனும் வச்சுட்டான், பேய் பூந்துட்டு, வாங்க பாஸ்டர், ஒரு கொலவெறி நாவி அவருக்குள்ள. அவர் நல்லவர் தான். உங்கள் முகத்தை பார்த்த உடனே நீங்கள் பேசுகிற பேச்சை கேட்க முடியாமல் சாத்துன்னு சாத்துறார். வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தவளை தன் வாயால், உண்மைக்கு குடும்பத்தில் பெண்கள் மௌனமாக இருந்தால் எந்த குடும்பத்தில் சண்டை வரவே வராதுங்க. இது ஒத்துக்கிறீங்களா? நம்ம அமைதி ஆகிட்டோன்னா அந்த டிக்கெட்டுக்குலாம் வேலைக்கு போய்ட்டு வந்து தின்னுட்டு நல்லா என்ன பண்ண தான் செய்யும்? தூங்க தான் செய்யும். சும்மா இருக்கிற சுரண்டி எடுத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. உடனே நாங்கள் சொல்ல முடியாமல், ஏமா ஓ மேலே தப்புன்னு சொன்னால், இந்த பாஸ்டர் நம்மளை தப்பாக சொல்கிறது, போ அடுத்த சர்ச்சுக்கு போன்னு போயிடுவீங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஓ பாஸ்டர் இதெல்லாம் பேச முடியாது, நான் தான் பேச முடியும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அப்போது உங்களுக்கு எந்த காரியனாலும் முதல் வந்து நிற்கிறது யார் தான்? உங்கள் பாஸ்டரும் உங்கள் பாஸ்டருடைய குடும்பம் தான். அப்போ வாழ்வோ சாவோ, நல்லதோ கெட்டதோ, ஆண்டவர் நாட்டின இந்த திருச்சபையில் நாம் கனி கொடுக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. பேசுகிறவன் பேசட்டும், போகிறவெல்லாம் போகட்டும். ஆனால் முடிவு வரைந்தும் நிலையில் இருக்கிறவன் என்ன பண்ண முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். இங்கேருந்து வெளியே போன காலம் அங்கேருந்து இன்னொரு கூட்டத்தை கூட்டி வெளியே போகணும்னு என்ன நிச்சயம்? வாழ்வோ சால்வோ, நல்லதோ கெட்டதோ, ஆண்டவர் எனக்கு தந்த சர்ச்சு, எனக்கு தந்த கூடாரம், எனக்கு தந்த பாஸ்டர், எனக்கு தந்த பாஸ்டர் அம்மா, நல்லதோ கெட்டதுன்னு எங்கே தான் இருப்பேன்? இந்த முதல் வருஷத்தில் நீங்கள் அந்த முடிவை நீங்கள் எடுக்கணும். முதலாவது ஆமென் சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் சொன்னார், முதலாவது எது தாமதிக்காது இந்த வருஷத்தில்? அவருடைய வருகை தாமதிக்காது. இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ கண்டிப்பாக வருவார். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துலேயே வந்துடுவார்னு நினைக்கிறேன். நான் தீர்க்க தரிசனம் சொல்ல வந்துடுவார்னு தோணுது. ஏன்னா ஆண்டவர் வாரேன்னு சொன்ன எல்லாமே எப்படி நடந்து முடிஞ்சிட்டு. இனி எனக்கு என்ன பயம்னா, ஒருவேளை ரகசிய வருகையில் ஆண்டவர் வந்துட்டு போயிருப்பாரோ அப்படின்லாம் தோணுது. ஆனால் அவர் வந்துட்டு ரகசிய வருகையில் வந்தால் நமக்கு தெரிஞ்சிடும். எல்லா கல்லறையும் என்ன பண்ணிடும்? திறந்துடும். யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை இந்த ஃப்ளைட்டு பறந்துட்டுருக்கு, ஃப்ளைட்டு ஓட்டுறவன் டப்புன்னு ரகசிய வரைக்கும் மறைஞ்சு போயிட்டானா ஃப்ளைட்டோட நிலைமை என்ன ஆகும்? அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும் கண்டிப்பாக. டிரைவர் திடீர்னு ரகசிய வரைக்கும் போயிட்டானா வண்டி யார் ஓட்ட? டம்முன்னு இப்போ மோதும். அப்போயுமே புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் ரகசிய வரைகள் என்ன பண்ணிட்டாரு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட இலக்கு முதலாவது எழுப்புதல் வருது, வராமல் போகுது, அது ரெண்டாவது. எழுப்புதல் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, அதுக்கு முன்னாடி ரகசிய வருகை வந்துடும். நம்ம பெட்டி பொடிக்கலாம் விட்டுட்டு கிளம்பிடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ரகசிய வருகைக்கு போனால் கடன் வாங்கக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? கடன். ஏசி எப்படி வாங்கினீங்க? இஎம்ஐ. ஃப்ரிட்ஜு இஎம்ஐ. வாஷிங் மிஷின் இஎம்ஐ. வீடு எப்படி கேட்டீங்க? லோன், அது இஎம்ஐ. ஓ, பைக் எப்படி ஆனீங்க? இஎம்ஐ. ஆண்டவர் சொல்ற கடன். நீங்கள் ரகசிய வரைக்கும் மேலே போவ, பஜாஜுக்காரன் வந்து காலை பிடிச்சி இழுத்துருவான். எங்கே போகிறேங்க, வா கொடுத்துட்டு போ, என்ன பண்ணிட்டு போ, மனம் திரும்பிடுங்க. இந்த வருஷத்தில் இஎம்ஐலாம் வாங்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. சிஸ்டர் ஃபோன் நல்லா இருக்கு, எவ்வளவு? அது 40,000. எப்படி வாங்கினீங்க? இஎம்ஐ. இஎம்ஐ போட்டு வாங்கணும். இஎம்ஐ பேய். இஎம்ஐங்கிற பேய் நிறைய குடும்பத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டு வந்துட்டு ஃபஸ்ட் இந்த பேயை துரத்தவே உபவாசம் போட்டு ஜெபிக்கணும் போல். ஏன்? பொருளாசை இருக்க போய் தான் இஎம்ஐயில் வாங்குகிறோம். வீடு கட்டி கொடுப்பாரு ஏசப்பா சொன்னாராம். அப்போ யார் தான் கட்டி கொடுப்பா? இவன் நேராக எங்கே போய் பேங்க் மேனேஜர் காலில் போய் விழுறான். லோனு தாரோம், நான் கரெக்டாக கட்டிடுவேன், லோனை தாரோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உண்மையான கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடனே இல்லாமல் இருக்கிறது தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இல்லை, ஒரு அவசரம் ஒரு பணம் வேணும்னா ஆண்டவர் உங்கள் கழுத்தில் போட்டிருக்கார பெரிய செயின், அதை எடுத்து விற்றுருங்க. ஆமென் சொல்லுங்கப்பா. அதையும் வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள், தங்கம்லாம் பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கு, தங்கம்லாம் தெருவில் வீசிடுவாங்களாம். வேஸ்ட்டு.
மதிப்பே இல்லை, அதுக்குள்ளே விற்று சாப்பிட்ருங்க, சர்ச்சுக்கு ஏதாவது கட்டி கொடுத்துருங்க. அதையும் போட்டுக்கிட்டு கழுத்தில் போட்டுக்கிட்டு வெயிட்டா எப்படி? வசனம் சொல்லுது, இந்த கொஞ்ச நாள் தங்கத்துக்கு என்ன இல்லாமல் போயிடுமா, மதிப்பு இல்லாமல் போயிடுமா. இப்போ ஒரு பவுன் எவ்வளவு இங்கே தெரியாது, இங்கேக்கே தெரியும். ஒரு பவுன் எவ்வளோப்பா? அந்த பைசா கொண்டு கரெக்டாக சொல்லுவீங்களே, உங்கள்கிட்ட சொல்ல மாட்டீங்களோ? இன்னும் கொஞ்ச நாள் போயிடுமா. ஒரு பவுன் 45லேருந்து 50 போயிட்டு வைங்களேன். இன்னும் கொஞ்ச நாள் எப்படி பெருமா தங்கத்துக்கு மதிப்பு இல்லாமல் போகிறதுக்கு கழுதை விற்று நீங்கள் ஒரு 50,000 ரூபா, சர்ச்சுக்கு ஒரு 50,000 ரூபா கொடுங்க. என்ன போகுது? இந்த ஊழியக்காரர் காசப்பத்தே பேசுகிற அப்படி கிடையாது. அது ஏன் கழுதை வேஸ்ட்டாக போகிறதையா சும்மா விடுவானே? என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உங்களுக்கு 2-3 சொந்த இடம் இருக்குதா, ஒரு சொந்த இடத்துல வீடு இருக்குதா, ஒரு சொந்த இடத்துல சர்ச்சுக்கு கொடுத்துருங்க, வீடு சர்ச்சு கட்டிக்கோங்க. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கொடுக்கிறவனுக்கு கொடுக்கப்படும், அவ்வளோதான். இங்கேருந்து கத்தர் இடத்துல வாங்கிக்கிட்டு மட்டும் இருந்தால் வட்டி முதல்மா கத்தர் பின்னாடி திருப்பி தந்துடுவார். அப்போது உண்மையான ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் கத்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. என்ன அர்த்தம்னா, எதுவுமே கடனே இல்லாமல் இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. இது ஃப்ரிட்ஜு கடன் கொடுத்து வாங்கிடுங்க. சின்ன அடிமையும் சிறு சாட்சியை நிறுத்தின தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். தோச்சு முதுகுலா வலிச்சுது. ஏசப்பா எனக்கு இங்க ஏசப்பா எனக்கு ஒரு வாசிங்க குடுமையை பிடிச்சி நில்லு. காசு கொடுத்து வாங்கினியா? இது நீ கடனோடு வாங்கினியா? பிஐ பஜாஜ் இஎம்ஐ கார்டு ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகிட்டு ஏசப்பா அந்த காரியத்தை வாய்க்க முடியாது. மண்டலையே கொட்டணும். ஏன்னா சத்தியம் இல்லை, சத்தியத்தை கடன் வச்சாச்சுன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என் ஆண்டவருடைய உண்மையான ஆசீர்வாதம் நான் கடனே இல்லாமல் வாழ்வதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ முதலாவது கர்த்தருடைய வருகை தாமதிப்பது இல்லை. இரண்டாவது, மூணாவது, நான்காவது, என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 46:13. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் இணைமாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். நான்காவது ஒரு பாயிண்ட் சொல்லுகிற, கர்த்தருடைய ரட்சிப்பு இனிமேல் தாமதிப்பது இல்லை. அடுத்த வருஷம் குடும்பமாய் ஆராதனைக்கு வருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுதான் ஏசாயா 46:13 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இனிமேல் என் ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அருமையான சகோதரன் அவங்க சாட்சி சொன்னாங்க, அடுத்த முறை என் குடும்பத்தை இந்த வருஷத்தை நான் எப்படி நானே ரட்சிப்புக்குள்ளே நடத்த போகிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ரட்சிப்பு ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம், கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி. ரட்சிப்பு யாருடைய கரத்தில் இருக்கிறது? தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அப்போ நான் நான்காவது காரியத்தை உங்களுக்கு தீர்க்கமாக சொல்லுகிறேன். இந்த வருஷத்தில் உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத இருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சித்து ஞானஸ்தானம் எடுத்து இந்த ஆலயத்தில் வந்து நாட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்படணும். நாங்கள் என்ன பிரதர் பண்ணணும்? என் வாழ்க்கை கூலிப்படையில் இருந்தேன். 6 வருஷம் கஞ்சா அடித்தேன், கஞ்சா விற்றேன். என் மேலே 2 கொலை கேஸ் இருந்தது. 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் எல்லா கேஸும் முடிஞ்சது. அவ்வளோ ஒரு பாவி, அவ்வளோ ஒரு துரோகி. கஞ்சா அடிச்சுட்டு வீட்டிலேருந்து படுத்திருப்பேன். எங்கள் அம்மா என் மேலே விழுந்து அழுவாங்க. நான் எப்படி தெரியுமா ரட்சிக்கப்பட்டேன்? என் தாயாருடைய கண்ணீர் என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினது. ஆமீன் சொல்லுங்க.
அப்போது இந்த ராத்திரி நேரத்தில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த மனுஷனுக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த மனுஷனை கட்ட தூக்குவார். இனிமேல் முதலாவது வலையை போட்டு பார்ப்பார். வலையில் மாட்டாத மீன் தூண்டில் என்ன பண்ணிடும்? மாட்டிடும். வலையில் இந்த மீன் மாட்டாமல் தப்பிச்சிடும். ஆனால் தூண்டில்ல ஒரு சின்ன மண்புழுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிடும்? மலையில் மீன் மாட்டினா கூட எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் வந்துடும், அழகாக இருக்கும். தூண்டில் மாட்டின மீனை பார்த்துருக்கீங்களா? வாய் கிழிஞ்சி கண்ணு பிஞ்சி. நான்லாம் வலையில் மாட்டின மீன் கிடையாது, நான் தூண்டில் அகப்பட்டவன். அதனால தான் பின்னாடி எங்கேயும் போகாமல் இருக்கிறேன். போனால் அடுத்த பெரிய தூண்டில் போட்டுருவோன்னு எனக்கு தெரியும். பெரிய தூண்டில்லாம் கை இல்லாமல் போயிடும், கால் இல்லாமல் போயிடும். ப ப அப்படி தான் பேச வேண்டி இருக்கும், தெரியும். அதான் சொல்கிறேன் பாருங்களேன், உங்கள் பாஸ்டரும் எப்படிப்பட்ட மீன் தான்? தூண்டில்ல ஆமாம் மாட்டப்பட்ட மீன். அவர் சாட்சியை பார்த்தீங்களா? 5 கையில் 5 மோதிரம் போட்டிருப்பாராம். பார்த்தீங்களா? பார்க்கலையா? அது 141K பார்த்துருக்காங்க, நீ பார்த்தீங்களா? பார்க்கலையா? ஐயோ விசுவாசிகளே, நாங்களாம் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டோம், ஒன்லி பிக் பாஸ் மட்டும் தான் பார்ப்போம். கிலோ அப்படியா? பிக் பாஸ் பார்க்குற ஃபோன்கள்லாம் இந்த வருஷத்தோடு வெடித்து போவதாக, அது தண்ணிக்குள்ளே விழுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. வேறு எந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் நோண்டிக்கிட்டே இருக்கிற கைகள்லாம் அது நின்றுட்டு வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிட்டு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போது உங்கள் போதகர் எப்படி ரட்சிக்கப்பட்ட ஆள் தான்? தூண்டிலாகப்பட்ட வேண்டாம். அதனால தான் இந்த வாலிப நாட்கள் எங்களுக்கு ஜாலியாக இருக்க தெரியாதா? இந்த வாலிப நாட்கள் எங்களுக்கு திருப்படி முடி வெட்டிக்கிட்டு, திருப்படி கிழிஞ்ச பேண்ட்டு போட்டுக்கிட்டு, இந்த கலர் கலர் டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு, மஞ்சள் கலர் பச்சை கலர் சோப்புகள்லாம் அடிச்சுக்கிட்டு, இங்கெல்லாம் இப்படி ஒரு கோடை போட்டுக்கிட்டு, ஒரு 4 பிள்ளைகளை பைக்கில் ஏற்றிக்கிட்டு போக தெரியாமையா இருக்குது. ஏன் போக மாட்டேங்கிறோம்? திருப்படியும் போனால் கை காலில் பிஞ்சிரும், உசுறு படுத்த படுக்கையில் டெட் பாடியாக மாறு தெரியும், எங்களுக்கு தெரியும். அதனால தான் என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? செத்து போனாலுமே சாவுமே தவிர எங்கேயும் நாங்கள் கை வைக்க மாட்டோம், பின்னாடி போக மாட்டோம், இருக்கோம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், அடுத்த வருஷம் நீங்க குடும்பமா வந்து நீங்க சாட்சி சொல்லுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மீசக்கார அப்பாவே ஆண்டவர் தொட்டுட்டான்னு உங்க ஆத்காரரை தொட மாட்டாரா? என்ன சொல்றீங்க? தொடுவாரா தொட மாட்டாரா? ஏனுங்கப்பா? இல்லை, அவரே தொட்டுட்டாரு, உங்க அப்பா உங்க ஆளுக்கு தொட மாட்டாரா? தொடுவார். அந்த மனுஷன் தொடப்பட யார் காரணம்? நம்ம காரணம். இந்த அம்மா என்ன பண்ணுது? ஜோம் பண்ணுறாங்க, அழுகுறாங்க. ஆண்டவரே விட்டுறாதீங்க, ஆண்டவரே அழைச்சிங்களே, நாங்கள் ஹிந்து குடும்பத்தை தொடுங்க. பாருங்க, இப்போ அந்த தேவ மனுஷன் வந்து என்ன பண்ணுறாரு? சாட்சி சொல்லி பாட்டு பாடிட்டு போய் உட்காந்து பின்னாடி உட்காந்து சிரிச்சு வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அடுத்த வருஷம் உங்கள் ஆத்காரோட பின்னாடி இருந்து உட்காந்து வசனத்தை கேட்பாங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். அல்லேலூயா. அப்போ இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை தாமதிக்க மாட்டார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். உங்க குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்படாதுங்க, உங்க பக்கத்தில் இருக்கிற வீடும் ரட்சிக்கப்படும், உங்களை கொண்டு ரட்சிக்கப்படும், உங்க வாழ்க்கையை பார்த்து ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. பஞ்ச காலத்தில் ஆண்டவர் தன் தீர்க்கதரிசியாகிய எலியாவை ஒரு வேளை கூட எப்படியா இருக்க விடலை? பட்னியா இருக்க விடலை. ஒருவேளை நான் ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசினார், இனி வருகிற வருஷத்தில் உன் தேசத்தில் பஞ்சம் வரும், இனிமேல் சாப்பாடு கூட இருக்காது. டாக்டர் சொல்லுவாங்க சாப்பாடு தான் இல்லையே, பஞ்சம் வந்துட்டுல, ஒரு 3 மாத்திரை இருக்குது, காலையில் சாப்பாடுக்கு ஒரு மாத்திரை போடுங்க பசிக்காது, 2வது சாப்பாடுக்கு ஒரு மாத்திரை போடுங்க பசிக்காது, 3வது மாத்திரைக்கு ஒரு மாத்திரை போடுங்க பசிக்கவே பசிக்காது. அப்போ ஆண்டவர் சொன்ன மனுஷங்கள்லாம் இனிமேல் மாத்திரையை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஒரு பழமொழி உண்டு, உணவே. ஆனால் இனி வர்ற நாட்கள் எப்படி மாறப்போகுதுன்னா மருந்தே உணவாக மாறப்போகுது. அப்போ தான் யோசித்தேன், என்னாண்டவர் இப்படிலாம் பேசுகிறீரு, இந்த யோசிச்சு பாருங்க, சிக்கன் ரைஸ்லாம் சாப்பிடாட்டி உசுறு வாழ முடியுமா? என்னப்பா கைகாலம் நடுங்கிறோம், அதில் சாசை ஊற்றி குழப்பி அடிக்காட்டி அதுவும் அப்படிமா போயிடும். பானிபூரியில் புரோட்டா சாப்பிடாட்டி கைகால் என்ன பண்ணிடும்? டைப் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் எப்படி ஆண்டவர்? நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ தான் எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது, உலகமே பஞ்சத்தில் இருக்குது, ஆனால் தான் எளிய தீர்க்கதரிசிய ஆண்டவர் அசைவ சாப்பாடு கொடுத்து போஷிக்கிறாரே. ஆமீன் சொல்லுங்கப்பா.
காக்காவோட புத்தியை திருடிக்கிட்டு போகிறது தான். காக்காவோட புத்தியை என்ன புத்தி தான்? இப்படி திரும்புறதுக்குள்ளே இப்படி ஒரு மீன் எடுத்துட்டு பறந்துடுவான் காக்கா. ஆனால் ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியை ஆசீர்வதிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, காக்கா சைவத்தை கொண்டு வரலை, அசைவத்தை கொண்டு வந்து கொடுக்குது. ஆமென் சொல்லுங்க. அப்போது இந்த பஞ்ச காலம் வரும்போது ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறத பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் கேட்பாங்க, எப்படி நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நாங்களாம் பயந்து போயிருக்கிறோம், எல்லாரும் நோயில் செத்து போகிறாங்க, நாங்களாம் ரொம்ப நடுங்கி போயிருக்கோம். சிஸ்டர் நீங்கள் எப்படி சிஸ்டர் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாதா? அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஏசப்பா எங்களை பாதுகாக்காருன்னு சொல்லுவீங்க. அந்தவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவாங்க, அவங்கள திருச்சபைக்கு வருவாங்க. அல்லேலூயா. தீமையிலும் ஒரு நன்மை நடக்கும். ஆமென். ஆண்டவர் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் தீமை செய்ய மாட்டார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் ஒருபோதும் நம்ம வாழ்க்கையில் தீமை செய்ய மாட்டார். ஏன்னா அவருக்கு தீமை செய்ய தெரியாது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஏசப்பாக்கு என்ன பண்ண தெரியாது? ஒரு பக்கம் அடிப்பார் மிதிப்பார், உண்மைதான். ஆனால் பிள்ளை அழுதோன்னே தகப்பன் இறங்கி வந்து கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தோள் மேலே சாட்சிக்கிற நல்ல தகப்பன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லட்டுமா? இந்த வருஷத்தில் உங்கள் குடும்பத்தில் எதுவுமே தாமதிக்காது. திருமணம் தாமதிக்காது, கடன் பிரச்சனை இனிமேல் தாமதிக்காது, பலவீனங்கள் இனிமேல் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சரீர பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்க? கையில் உயர்த்துங்க, நல்லா உயர்த்தி காமிக்கிறோம். ஏசப்பா என்கிட்ட ஒன்று சொல்லி அனுப்பினார், வந்திருக்கிற எல்லாத்தையும் நான் சுகமாக்குவேன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார். ஒரு சிலர் இங்கே இருக்கிறீங்க, பிசாசின் பிடினால் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறீங்க. என்ன பாதிப்பு? நைட்டு தூங்குனா பாம்பு துரத்துறது போல் கனவு, நைட்டு தூங்குனா ஏதோ ஒன்று மேலே வந்து விழுகிறது போல் கனவு, நைட்டு தூங்குனா மூச்சு முட்டிக்கிட்டு வருது. இது ஒரு பாதிப்பு. ஒரு சிலருங்க இருக்கிறீங்க, இந்த முதுகு தண்டு வலி பாதிக்கப்பட்டு ஒரு பக்கமாக இழுத்து வச்சுக்கிட்டு ஒரு சிலருங்க வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. ஒரு சிலர் பைல்ஸ் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. நான் கர்த்தருடைய தீர்க்கனாய் சொல்லுகிறேன், இன்றைக்கி இந்த கூடாரத்தை விட்டு வெளியே போகும்போது சௌக்கியம் உள்ளவர்களாய் போவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 10 குஷ்டரோகி ஆண்டவர் சுகமாக்கல. எத்தனை குஷ்டரோகிய? 9 பேர் ஓடிட்டான். ஒருத்த மட்டும் வந்து என்ன பண்ண வர? ஆண்டவர்கிட்ட சாட்சி சொல்ல வரா. சாட்சி ஆண்டவர்கிட்ட, டேய் நான் 10 பேர்னு தொட்டினடா, நீ மட்டும் தான் இருக்கி மித்தி இங்கே தெரியல ஆண்டவரே. அப்போது ஆண்டவர் உங்களை சுகமாக்குறது முக்கியம் கிடையாது, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறது முக்கியம் கிடையாது. முன்பாக வந்து சாட்சி சொல்லி யாரை மகிமைப்படுத்தணும்? யாரை மகிமைப்படுத்தணும்? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது எல்லோரும் எழும்பி நிற்போம். உங்களுக்காக நான் அதிகமாக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். பைபிளெல்லாம் நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. பைபிள்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பாகவே இருக்கக்கூடாது. பைபிளெல்லாம் நல்லா தள்ளி வச்சுக்கிட்டு நல்ல உங்களுக்கு ஒரு டார்கெட் இப்போது என்னென்னா, என்னை நல்லா கவனிங்க. இதோட இந்த ஆராதனையுடைய அந்த செய்தி ஜபம்லாம் முடிஞ்சிடும். இந்த ஆராதனையில் தான் ஆண்டவர் இன்னைக்கு தருகிற அபிஷேகம் தான் உங்களை இந்த வருஷம் முழுசும் வழி நடத்த போகிறது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருகிற விடுதலை இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களை பாதுகாக்க போகிறது. அல்லேலூயா. எல்லாம் கண்ணை மூடுங்க. யாரும் ஓட்டக்கண்ணு, ஒன்றரை கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எந்த கண்ணுக்குமே இப்போ இடம் கிடையாது. எல்லாம் கண்ணை மூடி. யாராவது கண்ணை திறந்தீங்கன்னா நான் உங்கள் போட்ட மைக்கு கொடுத்து உங்களை ஜெபிக்க வச்சுருவேன். எல்லாம் கண்ணை மூடி. ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவருடைய பிரச்சனை நம்ம மத்தியில் இருக்கிறது. ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இனி எதுவுமே எனக்கு தாமதிக்காது, எனக்கு எதுவுமே தாமதிக்காது. எனக்கு தந்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்.
அறிக்கை செய் தேவ பிள்ளையே, அறிக்கை செய்யுங்க. எதுவுமே எனக்கு தாமதிக்காது. சொல்லுங்கப்பா வாயை திறந்து, எனக்கு எதுவுமே தாமதிக்காது. எனக்கு இனிமேல் எதுவுமே தாமதிக்காது. நன்மைகள் தாமதிக்காது, ஆசீர்வாதங்கள் தாமதிக்காது, விடுதலைகள் தாமதிக்காது. ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை இறங்கி வருகிற நேரம், கர்த்தர் உங்களை தொடுகிற நேரம், அபிஷேகம் உங்களை தொடுகிற நேரம். அறிக்கை செய் தேவ பிள்ளையே, இனி எதுக்கு தாமதிக்காது. இனி என் வயிற்றுல பிள்ளை தாமதிக்காது. எனக்கு இருக்கிற சேஷ புத்திர பாகம் தாமதிக்காது. ஆசீர்வாதம் தாமதிக்காது. தரிசனம் தாமதிக்காது. வார்த்தை தாமதிக்காது. வருகை தாமதிக்காது. ஏய் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உராபாலாபா ஷகானா துரா ரியாந்தாலா கபாலா சுலாபாலாபா. நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி. உடாபா ஷிகாடா மௌரா சுடாபாலாபா உடாபாராபாரா சுடாபாலாபாலாபா உடாபாரா கபாலாபாரா சுடாபாலாபா. இந்த இடத்துல அப்பல இருந்த அந்த அக்கினி நாவு செயல்பட ஆரம்பிக்கிறது. அந்த அக்கினி நாவு செயல்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தர் உன்னை தொடுகிறார், கர்த்தர் உன்னை தொடுகிறார். உன் பாத்திரம் நிரம்புகிறது. வாயை திறங்க, சத்தத்தை உயர்த்துங்க. ஓ ஷாட்டா தரபா லமா ரகபா உடாபா ஷிகானா துடா. உன் ஆவி அனல் முட்டி எழுப்பு, உன் ஆவி அனல் முட்டி எழுப்பு. கிருபை, கிருபை. ஏன் திருச்சபையில கிருபை வெளிப்படுகிறது, கிருபை வெளிப்படுகிறது. ஏய் உடாபா ரபாடா ஷகாடா சுடாபாலாபா உடா கபாடாபாலாபா. அடக்கிக் கொள்ள முடியாத அளவு கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். அடக்கிக் கொள்ள முடியாத அளவு ஒரு அக்கினி உன்னை தொடுகிறது. ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். உடாபா ஷகாடா தரபா. இனி தாமதிப்பது இல்லை. இப்போ கடைசி நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய பாஸ்டருக்காக, பாஸ்டர் அம்மாக்காக. நீ மேலே வந்துருப்பா, நீ மேலே வந்துரு. பாஸ்டர் அம்மா நான் ஜோம் பாஸ்டர் அம்மா மேலே வந்துருங்க. இவங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் நல்ல ஆவில் நிரம்பி ஜெபிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்கள். இந்த வருஷம் ஃபுல்லும் ஊழியத்தில் சோர்ந்துடக்கூடாது. தரிசனத்தில் அப்பா மேலே வந்துருங்க. வாங்க வாங்க மேலே வாங்க. ஆமாம், நல்ல கையை உயர்த்தி நல்ல ஆவில் நிரம்பி ஜெபிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்கள். ஒருவேளை அவங்க கூப்பிட்டுருக்காட்டி நான் உங்கள் மத்தியில் வந்திருக்க முடியாது. உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்திருக்க முடியாது, வல்லமை வெளிப்படுத்திருக்க முடியாது. இல்லை, எல்லாம் 2 கையை உயர்த்தி ஆமென். பிரதருக்காக, ஆமாம், அருமையான அப்பாவுக்காக, அருமையான சிஸ்டருக்காக, அம்மையான அவங்க மனைவிக்காக, அருமையான வாலிப பிள்ளைக்காக எல்லாம் சோமனுக்கு கண்ணை மூடி, ஆண்டவரே இந்த புது வருஷத்தில் நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு பழகி பெருகுவீர்கள் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளின் மேலே அந்த ஆசீர்வாதத்தின் கரம் இறங்குவதாக. இந்த வருஷம் ஊழியத்தின் துவக்கமாய் மாறட்டும். இந்த வருஷம் தரிசனத்தின் துவக்கமாய் மாறட்டும். தேசங்களுக்குள்ளே பிறக்கட்டும். ராஜாக்களை சந்திக்கட்டும். உதிக்கிற ஒரு ஒளி எழுத்திருக்கு. ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள். உதிக்கிற ஒரு ஒளி எழுத்திருக்கு. ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள். நீ மலை மேல் இருக்க வேண்டிய பட்டணம், நீ மறைந்திருக்க முடியாது. இந்த திருச்சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ மலை மேல் இருக்க வேண்டிய பட்டணம், நீ மறைந்திருக்க முடியாது. நீ மறைந்திருக்கவும் மாட்டாய், உன்னை மறைந்திருக்கவும் விட மாட்டேன். ஆண்டவர் ஜெபிங்க, ஜெபிங்க. நல்ல சரீர சுகம் வரட்டும், நல்ல சரீர ஆரோக்கியம் வரட்டும். சீக்கிரமா சீக்கிரமா ஒரு பேர குழந்தை உண்டாகட்டும். சீக்கிரமா கர்ப்பத்தின் வாசல் திறக்கப்படட்டும். அடுத்த ஜனவரியில எங்க கையில ஒரு பிள்ளை இருக்கட்டும். உராபாடா கபாடா சுடாபாலாபா உராபானா ராகானா சேரபா சுடா. ஜெபிங்க, ஜெபிங்க. மனசார ஜெபம் பண்ணுங்க. பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா, அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா, வல்லமையா பயன்படுத்துங்க, அக்கடியா பயன்படுத்துங்கப்பா. சோர்வுகளை கொண்டு வருகிற ஆவி, மந்திர ஆவி, மில்லி சுனி ஆவி, ஏவலின் ஆவி, இயேசுவின் நாமத்திலே ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. ரபா தாத்தா ராகா மாதா தாராபா உதாகா தாராபா கபராபா சகா கலலபா கண்டகா. இவர்களுக்கு தயை செய்யும் காலம் வந்தது. திருச்சபைக்கு தயை செய்யும் காலம் வந்தது. ஏய் சகரகா மரா சடவலபா ரேகரபு சந்தனா உதபர சிதடா. உன் பிள்ளைகள் ஒன்னை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று சொன்னீரே. ஒலிவ மர கன்று
ஒலிவு மர கன்று பிளஸ் பண்றோம். திருச்சபையின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அம்மா அப்பா பொறுப்படுங்க. அருமையான தங்கச்ச பொறுப்படுங்க. என் அன்பு சகோதரனை பொறுப்படுங்க. என் அன்பு சகோதரியை பொறுப்படுங்க. இவர்கள் வாழாகாமல் தலையாய் மாறுவார்களாக. இவர்களை பயன்படுத்துவீராக. நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க.